يا أيها المزمل قم الليل إلا قليلا نصفه أو انقص منه قليلا أو زد عليه ورتل القرآن ترتيلا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணிதத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ கண்மணிகளே, தஜ்வீதுடைய காணொளியில் நாம் இணைந்திருக்கிறோம். சுக்குன் பெற்ற நூன் மற்றும் தன்வீனுடைய பாடங்களில் 2 பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். சுக்குன் பெற்ற நூன் மற்றும் தன்வீனுக்கு பின்னால் தொண்டை எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று வந்தால் அதற்கு இல்ஹார் என்று பெயர். அதற்கு பிறகு சுக்குன் பெற்ற நூனுக்கு பிறகு எர்மலூன என்ற சொற்றொடரிலிருந்து இருக்கிற எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று வந்தால் அதற்கு இதுகாம் என்று பெயர். இதுகாம் பில் குன்னா பிலா குன்னா இவற்றையெல்லாம் கடந்த காணொளியிலே நாம் கண்டோம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது இக்லாப் என்ற 3வது சட்டம். இக்லாப் என்றால் என்ன? சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னால் பா வந்தால் அதற்கு அந்த சட்டத்துக்கு பெயர் இக்லாப் என்று பெயர். இக்லாப் என்றால் மாற்றுதல் என்று அர்த்தம். சுக்குன் பெற்ற நூனுக்கு பிறகு பா வந்திருக்கிறது. நூனை நாம் மீமாக மாற்றிவிட வேண்டும். இந்த சுக்குன் பெற்ற நூனுக்கு மேல சின்ன மீம் போடப்பட்டிருக்கும் குர்ஆனிலே. அதனுடைய அர்த்தம் அதுதான். மிம் பஅதிஹி நூன் இருக்கும், ஆனால் நூனுடைய ஒலி இருக்காது, மீமுடைய ஒலி தான் இருக்கும். இதற்கு இக்லாப் என்று பெயர். அதே போல இங்க பாருங்கள், தன்வீனுக்கு பின்னால் இங்க ரன் என்று இருக்கும், ஹபீரன் என்று இருக்கும். அந்த தன்வீனுக்கு பின்னால் பா வந்திருப்பதனால ஹபீரம் பசீரா இந்த இன் என்ற ஒலி மீமாக மாற்றி இருக்கிறது. சோ இதற்கு இக்லாப் என்று பெயர். அடுத்து நாம் பார்க்க இருக்கிற சட்டம் இஹ்ஃபா உடைய சட்டம். இஹ்ஃபா என்றால் மறைத்தல் என்ற அர்த்தம். சுக்குன் பெற்ற நூனுடைய சப்தத்தை நாம் மறைக்க வேண்டும். எப்பொழுது மறைக்க வேண்டும் என்றால், நாம் இதற்கு முன்னால் பார்த்த 3 நிலைகளில் உள்ள எழுத்துக்கள் அல்லாத எழுத்துக்கள் இங்கு வந்தால், இந்த 3 நிலைகள் தொண்டை எழுத்துக்கள் என்று ஒன்றை பார்த்தோம். ஹுரூஃபுல் ஹல்க் வந்தால் அது இல்ஹார் என்று பார்த்தோம். அதற்கு அடுத்தது என்ன பார்த்தோம்? எர்மலூன வந்தால் அது இதுகாம் என்று பார்த்தோம். அதாவது சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னால் எர்மலூன வந்தால் இதுகாம் பில் குன்னா பிலா குன்னா என்று பார்த்தோம். அதற்கடுத்து சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னால் பா வந்தால் அது இக்லாப் என்று பார்த்தோம். இந்த எழுத்துக்கள் அல்லாத 15 எழுத்துக்கள் வந்தால் அந்த இடத்தில் நூனை மறைக்க வேண்டும். அது ஹுரூஃபுல் இக்ஃபா என்று பெயர். சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னால் 15 எழுத்துக்கள். இந்த 15 எழுத்துக்கள் வந்தால் அந்த நூனை மறைக்க வேண்டும். அது என்ன 15 எழுத்துக்கள்? இதோ உங்களுக்கு நான் வாசித்து காட்டுகிறேன். த, ச, ஜீம், தால், ரால், ஸ, சீன், ஷீன், ஸாத், ضاد, த, வ, ஃப, காஃப், காஃப். இந்த 15 எழுத்துக்கள் வந்தால் நூனுடைய சப்தத்தை அடுத்த எழுத்தில் வைத்து மறைக்க வேண்டும். மறைப்பது என்றால் அடுத்த எழுத்தில் வைத்து மறைக்க வேண்டும். நூனுடைய குன்னா சப்தம் இருக்க வேண்டும். நூனுக்கு குன்னா சப்தம் இருக்கு, மூக்கந்தண்டு ஓசை என்பது இருந்து கொண்டே இருக்கும். அது அப்படித்தான் இருக்கும். உதாரணம் பாருங்கள், ஜன்னத்தின் தஜ்ரி. இப்ப தனியாக நாம் இதை ஒலிக்க வேண்டும் என்றால் இது எப்படி ஒலிக்கும்? ஜன்னத்தின் என்று ஒலிக்கும். இப்ப பாருங்க, தஜ்ரி என்று சேர்க்கப்பட்டிருப்பதால் இதை நாம் எப்படி சொல்ல வேண்டும் என்றால், அதனுடைய மூக்கந்தண்டு ஒலி இருக்கும். இன் என்று மகரஜில் போய் இன்னுன்னு அது ஒலிக்காது. மாறாக அடுத்த எழுத்தாக இருக்கிற தாவிலே நாக்கு இருக்க வேண்டும். ஜன்னத்தில் தஜ்ரி அதற்கு உதாரணம். அடுத்தது பாருங்க, மன்சூரா. நூனுடைய மூக்கந்தண்டு ஒலிதான் இருக்கும். நூனுடைய மகரஜுக்கு நாக்கு போகாது. மன்சூரா. அடுத்த உதாரணம் அன்ஃபுஸகும். சுக்குன் பெற்ற நூனுக்கு பிறகு ஃபா வந்திருக்கிறது. இப்ப பாருங்க, இத நூனுடைய சப்தம் என்பது மூக்கந்தண்டு ஒலி இருக்கும். நாக்கு
அடுத்த எழுத்தாக ஃபாவில் இருக்கணும். அன்ஃபுஸகும், அப்புறம் அன்கும் கௌமன் ஸாலிஹூன் மா தஹூரா மன் ظلم. இப்ப சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னால் இந்த 15 எழுத்துக்கள், இஹ்ஃபாவுடைய 15 எழுத்துக்கள் வந்தால் இந்த நூனுடைய குன்னா சப்தத்தை நாம் ஒலிக்க வேண்டும். நூனுடைய மஹ்ரஜுக்கு போகாம அடுத்த எழுத்தின் மீது அந்த நூனுடைய சப்தத்தை மறைக்க வேண்டும். அடுத்த எழுத்துல நாக்கை வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த எழுத்தினுடைய மஹ்ரஜில் நாக்கை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இந்த இஹ்ஃபாவினுடைய பாடம். சுக்குன் பெற்ற நூன் மற்றும் தன்வீனுடைய சட்டத்தில் விதிவிலக்கு என்று ஒரு நிலை இருக்கிறது. அதுல இப்ப 4 சொற்கள் இருக்கின்றன குர்ஆனில். இந்த 4 சொற்களில் சுக்குன் பெற்ற நூன் உடைய சட்டத்தை இங்கு நாம் பயன்படுத்த முடியாது. இப்ப பாருங்க, துன்யா. இப்ப துன்யாவில் நம்ம என்ன படித்திருக்கிறோம்? சுக்குன் பெற்ற நூனுக்கு பிறகு யா வந்தால் நூனை யாவில் இதுகாம் செய்ய வேண்டும் என்று படித்தோம் இல்லையா? ஆனால் இந்த இடத்துல அப்படி இல்லை. துன்யா நூனை வெளிப்படுத்தி சொல்லிடணும். இங்க சட்டத்திலிருந்து இது விதிவிலக்கு. அதே மாதிரிதான் புன்யானுன், இங்கும் அதேதான். இதே மாதிரி கின்வானுன், சுக்குன் பெற்ற நூனுக்கு பிறகு வாவ் வந்திருக்கிறது. வாவ் வந்தால் இதுகாம் பில்குன்னாவுடைய நிலை. ஆனால் இங்கு நாம் இதுகாம் செய்ய மாட்டோம், நூனை வெளிப்படுத்தி ஓதுவோம். ஏனென்றால் இது சுக்குன் பெற்ற நூனுடைய சட்டத்திலிருந்து விதிவிலக்கு பெற்ற சொல். கின்வானுன், அதே மாதிரி சின்வானுன், இதுவும் அதே மாதிரி தான். இப்பொழுது தஜ்வீதினுடைய அசலாக இருக்கின்ற சுக்குன் பெற்ற நூன் மற்றும் தன்வீனுடைய பாடங்களை நாம் ஒரு நிறைவு செய்திருக்கிறோம். திருக்குர்ஆனை ஓதுவதற்கு இத்தனை கவனங்கள் வேண்டும். அப்படி ஓதினால் அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய சொல் நமது நாவில் வருகிறது என்கிற பெருமிதம் நமக்கு உண்டாகும். அதற்காக வேண்டி நாம் பாடுபட வேண்டும். யாரெல்லாம் திருக்குர்ஆனை மேலோங்க செய்வதற்காக வேண்டி உழைக்கிறார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இரு உலகிலும் நற்கூலியை தந்தல்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.